ஜாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு முன்னாலேயும் சாவச்சேரி வைத்தியசாலைக்கு முன்னாலேயும் ஆர்ப்பாட்டம் செய்யுங்க. செய்துட்டு இந்த மருத்துவத்தினால தான் ஊழல்களை உடனே விசாரிங்கன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா, நாங்கள் அர்ச்சனாவுடைய பேரை எடுக்க வேண்டாம். எங்களுக்கு வைத்தியத்துறையில நடந்த ஊழல்களையும் வைத்தியத்துறை சம்பவம் மக்களாகி எங்களுக்கு நடந்திருக்குது. இதற்கு ஒரு தீர்வு என்ன தீர்வு? கலந்து கொள்ள ஆர்வம் உள்ள மக்கள் இந்த அக்காட சொல்லுங்க. நாங்கள் எப்ப எத்தனை தேதி போறோம்னு சொல்லுவோம். முடிஞ்சா போவோம். நாங்கள் இதே டாக்குமெண்ட் வெப்சைட்லயும் இந்த நியூஸ் போடுறதெல்லாம். இன்றைக்கு இதுல பரீட்சை திணைக்களத்துக்கு முன்னால் ஒரு போராட்டம் ஒன்று நடந்திருக்குது. மன்னார்ல மதுபான சாலைக்கு முன்னால் ஒரு போராட்டம் நடந்திருக்குது. உடனடியா தீர்வும் காணப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பரீட்சை திணைக்களத்துல இந்த 5ஆம் ஆண்டு புலமை பரிசு பரீட்சையை திருப்பி வைக்க சொல்லி மக்கள் கேட்டிருக்கிறார்கள். ஒரு விஷயம் செய்யலாம் என்னன்னா, ஜாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு முன்னாலேயும் சாவச்சேரி வைத்தியசாலைக்கு முன்னாலேயும் ஆர்ப்பாட்டம் செய்யுங்க. செய்துட்டு இந்த மருத்துவத்தினால தான் ஊழல்களை உடனே விசாரிங்கன்னு சொல்லுங்க. அதே மாதிரி வடமாநிலத்தினுடைய ஆளுநருடைய இதுக்கு ஆபீஸுக்கு முன்னால இப்படி நடந்திருக்குது, பாதிக்கப்பட்டிருக்கணும், இதுக்கு என்ன தீர்வு தாங்க நீங்க போராடுங்க. அர்ச்சனாவுக்கு ஆதரவு செய்யறேன்டா. தயவு செய்து இந்த மக்களை ஒரு விஷயத்தை நல்லாட்சி நாங்க 2 விஷயத்தை செய்யலாம். ஏகேடிக்கு நாங்க சோதனை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். AKD is good government or bad government, or this is a good time, you can use it for them. நீங்க கோர்ட் ஃப்ரண்ட் ஆஃப் த ஆளுநருக்கு முன்னால போய் நின்று போராட்டம் செய்யுங்க. அதை செய்தீங்கன்னா அதை நாங்கள் எங்களுக்கு சாதகமா நாங்கள் பயன்படுத்தலாம். நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா, நாங்கள் அர்ச்சனாவுடைய பேரை எடுக்க வேண்டாம். எங்களுக்கு வைத்தியத்துறையில நடந்த ஊழல்களையும் வைத்தியத்துறை சம்பவம் மக்களாகி எங்களுக்கு நடந்திருக்குது. இதற்கு ஒரு தீர்வு என்ன தீர்வு என்று நாங்கள் கேட்கலாம். ஒரு 100 பேராவது போங்க, 100 50 பேராவது போனீங்கன்னா கூட பரவாயில்ல. ஒரு 50 மக்களாவது போய் ஆளுநர்கிட்ட இதுக்கு முன்னால போய் செய்யுங்க. இப்படி யாழ்ப்பாணத்தில் நடந்திருக்குது, சாவச்சேரியில் நடந்திருக்குது, உடனடியா விசாரிக்கிறீங்கன்னா உங்களோட பதில் என்ன? நீங்க ஏகேடி சப்போர்ட் ஆகிட்டீங்க, இப்ப சொல்லுங்க, பதில சொல்லுங்க. ஏகேடி சொல்லுதான் நாங்கள் விசாரிச்சு தருவோம். நல்ல ஒரு சந்தர்ப்பம். இங்க மெம்பர்ஸ் நாங்க கேட்கிறோம், வாங்க எங்கட மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்யறப்பா பதில சொல்லுங்க. இப்போ ஆளுநரை சந்திக்கிறதுக்கான தேதி நான் எடுத்தேன். ஆளுநரை சந்திக்கிற தேதி திங்கட்கிழமையில. எனக்கு இன்றைக்கு திங்கட்கிழமை தான் நான் தொடர்பு கொண்டேன்னா எனக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள போக முடியாம போயிடுது. அடுத்த திங்கட்கிழமைக்குள்ள நான் கட்டாயம் சந்திப்பேன். டேட் கேட்டுருக்கேன் தர சொல்லி. அதுக்காக சந்திச்சு நான் போறதுக்கு இருக்கிறேன். எனக்கு இன்னும் 2-3 கொஞ்சம் பேரா சப்போர்ட்டுக்கு தேவை. நான் தனியா போய் எனக்கு அதை செய்யறத விட கொஞ்சம் பேர் சேர்ந்து போனா செய்யறது உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செய்து இந்த தளத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பர்கள், உறவுகள், ஆளுமை மிக்கவர்கள், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அம்மா அப்பாட்ட கேட்கிறேன் என்றால், அர்ச்சுனா ராமநாதனுக்கு ஆதரவாக நீங்கள் செயல்படுவதாக இருந்தால் தயவு செய்து ஒரு 50 பேராவது போங்க. 50 பேராவது யாழ்ப்பாணத்துடைய ஆளுநருக்கு முன்னால போய் ஆர்ப்பாட்டம் செய்யுங்க. இப்படி சத்தியமூர்த்தி யாழ் மாவட்டத்துடைய இந்த சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் இவ்வளவு தவறு நடந்திருக்குது. தொண்டமனார்ல 2 பிள்ளைகளை பெற்ற ஒரு தாய் கொலை செய்யப்பட்டிருக்கிறார், மருத்துவ தவறான செய்யப்பட்டிருக்கிறார், வேற பரவ சிகிச்சை நடந்திருக்குது. இந்த லஞ்ச ஊழல் தொடர்பாக புதுசா வந்த ஆளுநருடைய உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஏகேடியினுடைய அனுர குமர திசநாயகருடைய ஏற்பாடு என்ன? அதுக்கு பதில் தாங்கன்னு கேளுங்க. முடிஞ்சு போச்சு. நாங்கள் சொல்லி சொன்னால் மைண்டா, நாங்கள் தனிப்பட்ட ஒரு வைத்தியரை சாட்டி நாங்கள் கதைக்க வேண்டிய தேவையில்லை. வேறதான் குற்றம் செய்திருக்காரு, வேறான இது அவருக்கு எங்களுக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்கு, நீதியை பெற்று தாங்கன்னு சொல்லி மக்களாகிய நாங்களும் எங்களோட கோரிக்கையில முன்வைக்கிறோம். இதுக்கு விசாரணை நடந்திருக்குது. விசாரணை நடந்த எங்களுக்கு தேவை, எங்களோட தாங்கணும்னு நாங்கள் கேட்போம். ஏன் நாங்கள் ஒரு ஆக்கள பேரை சொல்லி காட்டி நாங்கள் இதன்றதுக்கு போவோம். நாங்கள் இதை எப்படியான இதை தாங்கணும்னு சொல்லி கேட்போம். பிரகாச நேமர் வராங்க. பிரகாச நேமர் வேற ஒரு அம்மா டீச்சர் உனக்கு போன் பண்ணி கழிச்சிருந்தாங்க. பெருத்துறையில இருந்து பல்வெட்டித்துறை மக்கள் வருவாங்க. எல்லா மக்களும் போங்க. போய் இல்ல நான் ஏன்னா சொல்றேன்னு சொன்னா ஒரு 50 பேர் போங்க. பிரகாச அண்ணாவுக்கு அக்கா பொல பண்ணிட்டு உங்க நம்பரை கொடுங்கன்னா அக்கா கதைப்பாண்ண பிளீஸ். நம்பர் இல்ல என்னட்டே இருக்காங்க, அந்த நம்பர் இருக்கு. நாங்கள் திருப்பி இன்னும் காலத்தை தாழ்த்தி கொண்டிருக்கிறாது. நாங்கள் எங்கட இதுல நாங்க கேட்க வேண்டிய காலம் அந்த முதல்வருக்கு அறிவித்தல் வந்திருந்து மக்கள் 1000 போராட்டம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு 2 போராட்டம் நடந்திருக்குது. அமைதிவழி போராட்டம்னு சொல்லலாம். அது பரிச்சய திணைக்களத்துக்கு எதிராக போராட்டம் நடந்திருக்குது. மற்றது மன்னார்ல போராட்டம். நாங்கள் போராட்டம் என்று செய்ய வேண்டாம், நாங்கள் சேர்ந்து போய் 10-15 பேராவது சேர்ந்து போய் எங்களோட மகஜரை நாங்கள் கையெழுத்து செய்வோம். அந்த இமெயில் அட்ரஸும் எடுத்துட்டு நான் இமெயில் அட்ரஸ் இதுல தரதுக்கு நான் விரும்பல. என்ன காரணம்னு சொன்னா வேற கருத்துக்கள் பரிமாறப்படலாம். வேணுமென்னா மைண்டாக்கு நான் அந்த
மெயில் அட்ரஸ் நான் அனுப்பேன், அவரோட பர்சனல் நம்பர் இது. இப்படியான இதுக்கு எனக்கு செயற்படுறதுக்கு எனக்கு ஒரு 10-15 பேர் அதை என்னோட சேர்ந்து வரணும். தாழ்மையாக, இரக்கத்தோடு, உணர்வு பூர்வமாக, உணர்ச்சியாக கேட்டுக்கொள்கின்றேன். கண்டிப்பா தயவுசெய்து மக்களே, இப்ப நீங்கள் இது சம்பந்தமா நீங்கள் கலந்து கொள்ள ஆர்வம் உள்ள மக்கள் இந்த அக்காட சொல்லுங்க. நாங்கள் எப்ப எத்தனாம் தேதி போறோம்னு சொல்லுவோம். முடிஞ்சா போவோம். நாங்கள் எதிரி டாக்குமெண்ட் வெப்சைட்லயும் இந்த நியூஸ் போடுறதெல்லாம் எங்களோட யூடியூப் நம்பரும் இருக்கணும். அவையும் கண்டிப்பா வருவிடும் உங்களுக்கு. அவை வந்து அவங்களுக்கு கண்டிப்பா அவங்களோட வந்து உங்களோட போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கணும். அது தவிர அது ஒரு சில மினிட் அச்சுறுத்தல் காரணமா வராவிட்டால் கூட பரவாயில்ல, உங்களோட கைபேசியில இருந்து வீடியோ பிடிச்சிட்டு நீங்க எனக்கு போடுங்க, நான் யூடியூப்ல போடுறதெல்லாம் அதுவும் பிரச்சனை இல்லை. ஆனா ஏன் அப்படின்னு சொன்னா ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, அர்ச்சனாவுக்கு ஆதரவாக காண்பிக்கிறது. ரெண்டாவது வந்து ஏற்கனவே அரசாங்கம் உண்மையில இந்த மக்களுடைய போராட்டத்தை ஏற்றுக்கொள்ளுதா, உண்மையா தமிழ் மக்களை வந்து தமிழ் மக்களுக்கான தமிழ் மக்கள் மீது அக்கறையோட செயல்படணுமா அப்படி என்றதை சோதனை செய்து பார்க்கறதுக்கு இது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமா இருக்கு. அப்ப நான் அதை சரியா பயன்படுத்திக் கொள்வோம். சுபாஷ் மேல வாங்க, நீங்க வந்து பேசுங்க, பிரச்சனை இல்லை. உங்களோட கருத்து டாக்டர் கணேசையா சொல்லி கொண்டிருக்கிற இன்விசிபிள் சொல்றது டாக்டர் கணேசையா தான். நீங்க பிரச்சனை நீங்க வாங்க, வந்து கூட கதைங்க. நாங்கள் உங்களுக்குரிய கருத்துக்கான இதை தார நீங்க பேசுங்க. தேர்தல் இருந்தானே வாங்க, பிரச்சனை இல்லை. இதுல கருத்து சொல்றாக்கள் வேற ஐடியா வச்சிருந்தா அதை கூட சொல்லுங்க, நாங்கள் இங்க இருந்து செயல்படுத்த தயாரா இருக்கிறோம். ஆனா இந்த நேரத்துல உண்மையில ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்தா, அதாவது அர்ச்சனா ஐயா இந்த சிறைக்குள்ள உள்ள இந்த காலப்பகுதியில நீங்கள் போய் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்தீங்க என்றால், அதாவது அவருக்கு ஆதரவா அவரை மருத்துவ ஊழலை தட்டி கட்டுறதுக்கு காரணமாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அந்த வேளையில அந்த சிறையில் அடைக்கப்பட்ட அந்த ஒரு மனிதனுக்காக, மக்களுடைய விடுதலையை பேச வந்த அந்த உறவுக்காக, அந்த உன்னத வீர தீரனுக்காக நீங்கள் ஒன்று திரண்டு அந்த யாழ் ஆளுநருடைய மாளிகைக்கு முன்னால அமைதி வழியான ஒரு போராட்டத்தை நடத்தி இதற்கான விசாரணைகள் இடம்பெற்றதா. இந்த புதிய ஆளுகின்ற ஏகேடியினுடைய அனுர குமர திசநாயக்காவினுடைய ஆட்சியினுடைய கொள்கை திட்டங்கள் உண்மையானதாக இருக்கிறதா என்பதை நாடி பிடித்து அறிவதற்கான ஒரு வரலாற்று களமாகவும் இது இருக்கும். தயவு செய்து எண்ணிய தாய் தமிழ் உறவுகளே, ஒரு 50 பேராவது, குறைஞ்சது 25 பேராவது சென்று சேருங்கள். மக்கள் பல மில்லியன் சொன்னாலும் பரவாயில்லை. ஒரு முறை நீங்கள் ஒரு மனிதன் போனால் தனி மனிதன், 10 பேர் போனால் ஒரு கூட்டம், 25 போல போனால் பெருங்கூட்டம், அதுக்கு மேல் போனால் மக்கள் திரளே வந்தது போல ஒரு அர்த்தப்படும். ஆகவே தயவு செய்து ஒரு முறை முயற்சித்து பாருங்கள். காரணம் அர்ச்சனா ராமநாதன் அவர்களுக்கு ஆதரவாக செய்வதற்காக அல்ல. இந்த ஏகேடியினுடைய கொள்கை கோட்பாடு எதுவாக இருக்கிறது, இவர்களால் வைக்கப்படுகின்ற அந்த கொள்கை திட்டங்கள் நிவர்த்தி செய்யப்படுமா, தமிழர்களை மதிக்கின்றார்களா, உண்மையில் உயிரோட்டமாக தமிழுடன் பழக விரும்புகிறார்களா, நாங்கள் எல்லாம் இளைஞர்களாக வாழ விரும்புகின்ற அந்த கொள்கை கோட்பாடு இருக்கிறதா என்பதை நாடி பிடித்து பார்ப்பதற்கும், அங்கிருக்கின்ற ஆளுநருடைய தன்மை எதுவாக இருக்குது என்பதை புரிந்து கொள்வதற்கும் இது ஒரு களமாக நாங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தலாம். தயவு செய்து உறவுகளே செல்லுங்கள். இங்கு அவருடைய பிரபலங்கள் பிரமுகர்கள் இங்கு வந்தவுடன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவரிடம் கூட நாங்கள் இந்த கேள்வியை கேட்கலாம். இந்த வாரங்கள் நீங்கள் தானே சொன்னீர்கள், எங்களுடைய நல்லாட்சி இருக்கிறது, அனைத்து மக்களுக்குமான ஒரு அரசாட்சி வந்திருக்கிறது, லஞ்ச ஊழலுக்கு எதிரானவர்கள் நாங்கள் வந்திருக்கிறோம், குற்றங்களை தட்டி கொடுப்போம் என்று சொன்னீர்கள். இப்பொழுது பாருங்கள், இங்கு போனார்கள், என்ன தீர்வு கொடுத்தீர்கள் என்று நாங்கள் கேள்வி கேட்பதற்கு ஒரு ஆதாரமாக இருக்கும். அதற்காக தயவு செய்து இதை நீங்கள் செய்து கொடுங்கள் மக்களே. தயவு செய்து அந்த கீழே கருத்து போடுறாங்கள்ட்ட சொல்றேன். நான் வந்து நண்பனோட கருத்து போட்டுக்கிறேன் அப்படி நாங்கள் கதைச்சால் வந்து டாக்டருக்கு பிணை கிடைக்காது. டாக்டரை பற்றி நான் கதைக்க போக இல்லை. எனக்கு நடந்த ஊழல்களை நான் சமர்ப்பிக்கிறேன். இந்த ஊழல்களுக்கு எனக்கு ஒரு முடிவு பெற்று தாருங்கன்னா கேட்கிறேன், ஆதாரத்தோட அத்தாட்சியோட. நான் டாக்டரை நான் இதில் நிற்கவே இல்லை. வைத்தியத்துறையில சரி, கல்வித்துறையில சரி. மருத்துவர் அர்ச்சனா ராமநாதனுடைய நீதிமன்றம் தொடர்பான விடயங்கள் இது பேசுவதற்கு நாங்கள் தவிர்த்து வருகிறோம். அது தொடர்பாக நாங்கள் பேசவில்லை. நாங்கள் லோஜி அக்கா அவர்கள் பேசிக் கொண்டிருப்பது, பேராசிரியர் லோஜி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற அந்த விடயமானது வடக்கிலே யாழ்ப்பாண மருத்துவமனையிலே இடம்பெற்ற ஊழல் தொடர்பாக, மருத்துவ ஊழல்கள் மோசடி தொடர்பாக வடமாநிலத்தினுடைய ஆளுநர் இருக்கக்கூடியவரிடம் ஒரு கோரிக்கை விண்ணப்பம் விடுத்து சந்திப்பதற்கான நேரத்தை
அவர் கேட்டு அங்கு பயணிக்க இருக்கின்றார். அப்பொழுது பயணிக்கின்ற பொழுது ஒரு மக்கள் கூட்டமாக செல்கின்ற பொழுது அறவழியில் போகின்ற பொழுது அவர்களிடம் என்ன பதில் இருக்கிறது, அது தொடர்பாக விசாரணையில் நடத்தி இருக்கிறார்களா, புது அரசாங்கம் வந்த பொழுது அந்த லஞ்ச ஊழல் அல்லது மோசடி மருத்துவ மோசடிக்கு எதிரான குற்றச்சாட்டுகளிடம் இருக்கிறதா, விசாரணை பத்திரங்கள் ஏதும் இருக்கிறதா, ஆளுகின்ற ஏக்கடி அரசாங்கம் நடவடிக்கை ஏதாவது எடுத்திருக்கிறதா என்பதை கண்டறிவதற்கான ஒரு முன்னகர்வு நடவடிக்கையாக இருக்கிறது. ஒருவேளை ஏக்கடி சொன்னது போன்று இவர்கள் கேட்கின்ற பொழுது என்னென்ன விடயம் செய்திருக்கிறோம், இவர்கள் குற்றவாளிகளாக காணப்படுகின்றார்கள், இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப் போகிறோம் என்ற தகவல் வழங்கப்படுமாக இருந்தால் அது ஏகேடியை நாங்கள் ஆதரித்து செல்வதற்கு ஒரு பலமான சான்றாக இருப்பதுடன் அது மக்கள் மத்தியில் பரவுகின்ற பொழுது மிகப்பெரும் வெற்றி வாய்ப்பை ஏகேடி வடமானத்திலே தட்டி பறிப்பதற்கான காலமாக இருக்கும். ஏன் இன்னும் மேலே சொன்னப்போனால் 5 ஆசனங்களை அவர்கள் தன்வசப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இது அவர்களுடைய காலில் பந்து இருக்கிறது. பந்தை அடிப்பதும் உள்ளே அடிப்பதும் அல்லது வெளியிலே அடிப்பதும் அவருடைய காலில் இருக்கிறது. இது அழகான சந்தர்ப்பம். ஏகேடி பார்ட்டிக்கு எதிரிகளுடைய கதைகளை கேட்டு அர்ச்சுனாவை மனநோயாளி என்னும் நீங்கள் சொல்கிறீர்கள் என்றால் இந்த தளத்தை மறந்து விடுங்கள், மக்களுடைய ஆதரவை மறந்து விடுங்கள். அது தவிர்த்து இதை சாதாரண களமாக சாணக்கியமாக பயன்படுத்த நீங்கள் முனைந்தால் நாங்கள் மக்களாகிய நாங்கள் சொல்கின்ற விடயத்தை உங்கள் காதுகளை துறந்து காதில் போட்டு வாயில் ஆட்டிக் கொள்ளுங்கள். நான் சொல்வது என்றால் காதாலை உள்வாங்கி வாயாலை ஏனுகளுக்கு அதை பரப்பி உரிந்த விடயத்தை நகர்த்துங்கள் சொல்ல. அதுதான் சொல்கிறேன், காதுல கேட்டு வாயில ஆட்டு அப்படின்னு சொல்றேன். சரிதானே? இதுதான் புரிஞ்சுவா புரியாதான் விட்டுக்கோ. எந்த இடங்களுக்கெல்லாம் இது போகுமோ அந்த இடத்துக்கு போய் சேரட்டும். அக்கா ஒரு நல்ல புரிஞ்சு எடுத்துக்கலாம். தயவு செய்த உறவுகளே, அக்கா நேரத்தை சொல்லுவா, நாங்களும் எதிரி நோக்கமெல்லாம் போட்டு தரலாம். இதுல நாங்கள் திரும்பி பேசுவோம், நீங்க போங்க. இதுல ஏகேடி கட்சியை சோதிக்கிறது மட்டுமல்ல, எதிராளிகள் எப்படியான விஜுவங்களை எங்களுக்கு எதிராக அமைக்கிறார்கள் என்பதையும் இதோட பார்த்து விடலாம். ஏகேடியுடைய ஆளுநர் உண்மையிலே ஏகேடிக்காக செயல்படுகிறாரா அல்லது அவருக்கு பின்னால் வேறு ஏதாவது இருக்கிறதா என்பதையும் இந்த விடயம் தெளிவாக படம் போட்டு காட்டும். புரிஞ்சுக்கோ, புரியாதான் விட்டுக்கோ. எனக்கு அந்த சந்தேகம் 2 வரை இருக்குது. புரிஞ்சுக்கோ, புரியாம விட்டுக்கோ. அக்கா நீங்க போனீங்கண்டா ஒரு கல்ல 2 மாங்க. இன்றைக்கு கூட ஒரு சம்பவம் நடந்திருக்குது. கொடிகாமத்திலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு போற பாதை புத்தூர் பாதையில ஒரு வாகன விபத்தோடு நடந்திருக்குது. அந்த வாகன விபத்து நடந்த இடத்த சாவகச்சேரி ஆஸ்பத்திரிக்கு அவர்களை கொண்டு போகாம உடனடியா கொண்டு செல்லப்பட்டது முதலுதவிக்காக கொண்டு போயிருக்கலாம். மற்றதுல அனுப்பப்பட்டது யாழ்ப்பாண ஆஸ்பத்திரி வைத்தியசாலைக்கு. ஏன் அந்த சாவகச்சேரி வைத்தியசாலை வச்சு இந்த ரத்த போக்க கட்டுப்படுத்தக்கூடிய நிலைமை இருக்கே இல்லையா? இது எந்த கருத்து, எந்த ஒப்பீனியன். நான் கதைக்க உரிமை இருக்கு. நான் வடமாகாணத்துல பிறந்தான், வடமாகாணத்துல இருக்கிறேன், நான் கதைக்கிற தவறா இருந்தா நீங்க இப்படி கதைக்கிறீங்க இது பிள்ளைன்னு சொல்லி யாராவது முன் கதைக்கலாம். அதுக்கு மாற்று கருத்தையும் தர தயாரா இருக்கிறேன். நெஞ்சு துணிவு கொண்டவர்கள், நேர்மை கொண்டவர்கள், எழுந்து வாரங்கள் உங்கள் எண்ண கருத்துக்களை அடிச்சுனா நான் அதுக்குள்ள கூறக்குள்ள அதுக்குள்ள மீட் பண்ணேன். முறையேஷன் நன்றி அப்பா. அக்கா வணக்கம். அக்கா வணக்கம் அண்ணா. இந்த அக்கா லோஜி அக்கா கதைச்ச கேட்டுக்கொண்டு நான் எப்போ டேட் என்ன மாதிரி என்று அனௌன்ஸ் பண்ணினா நாங்களும் மக்களை ஒழுங்கு பண்ணி வருவோம். அடுத்து இன்றைக்கு கவர்னர் ஆஃபீஸில் கொஞ்சம் க்ரௌடாக தான் இருந்தது. எழுத்து மூலமாகவும் கொடுக்கணும். நாங்கள் நிறைய பேர் எழுத்து மூலமாக தான் எல்லா டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கு நன்றி கேடி தங்கச்சி. நான் எழுத்து 3 மொழியில கொண்டு வருவேன். எழுதி தயார்படுத்தி கொண்டு வருவேன். நீங்க எனக்கு அதுல சப்போர்ட் பண்ணி இன்றைக்கு அடுத்த திங்கட்கிழமை அந்த அவசரமான தேவை இருந்தால் இந்த 5 நாளைக்குள்ள ஒரு நாள் தாரம் என்று சொல்லியிருக்கிறேன். அப்ப இன்றைக்கு தான் ஏஓ அவர் அந்த கே கருணாகரன் தான் ஏஓ இன்றைக்கு வந்திருக்கிறார், பிஆர்ஓ வந்திருக்கிறார். அப்ப அவர் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த 5 அவசரமான இது இருந்தா இந்த 5 நாளைக்குள்ள டேட்டோட தருவோம் என்று சொல்லி சொன்னேன். டேட் எனக்கு தெரியல. அப்படி இந்த 5 நாளைக்குள்ள டேட் ஒன்று தராட்டால் அடுத்து திங்கட்கிழமை எங்களுக்கு போகக்கூடிய திங்கட்கிழமை பப்ளிக் டே அறிவிச்சிருக்கேன். அன்றைக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. என்னண்டாக்க நான் வேறு ஒரு அலுவலாக போனால் நான் எழுத்து மூலம் கொண்டு போகல. க்ரௌடாக இருந்தது. ஒரு 2 நிமிஷம் தான் கதைக்கக்கூடிய மாதிரி இருந்தது. எல்லாரையும் இதன்றதை தான் நான் எழுத்து மூலம் கொண்டு போகல. எனக்கு திடீரென தான் எனக்கு நம்பரை அடிச்சு கேட்டேன். இன்றைக்கு இருக்குன்னு சொன்னா போல போனான். புதன் 2 தான் முதல் சொன்னேன். அப்புறம் இன்றைக்கு பப்ளிக் அறிவிச்சிக்கலாம்.
ஓ என்னன்னு சொன்னால் முதல் இலங்கையில வந்து புதன்கிழமை பப்ளிக் டே இருந்தா இப்ப கடந்த ஒரு 2 வருடங்களா ஒரு வருடமா திங்கட்கிழமை பப்ளிக் டேன்னு மாத்திச்சுனா மற்றது இன்றைக்கு போன ஆட்கள் முழு பேரும் வந்து தங்களோட பர்சனல் இதுல கொண்டு போய் நாங்க பப்ளிக் பொதுவான பிரச்சனையை கொண்டு போய் எங்களை சந்திக்கிற அவரே நேற்று சந்திக்கிற இடம் எடுத்து தருவோம்டா என்னோட கதைச்சாங்க அங்கே இருந்து கதைச்சாங்க அப்படி சொன்னேன். அக்கா உங்களுக்கு ஆதரவு கூடுதக்கா, நன்றி அக்கா. கே தீன் அக்கா உங்களுக்கு நன்றி. இதுல இந்த லோஜி அக்கா கீழே கணவர் வாரான்னு சொல்றாங்க, மிக்க நன்றி. பிரகாஷ் அண்ணன் நிக்கிறேன், நான் நிக்கிறேன். நீங்க எதிர்பார்த்தது போல 50க்கு மேற்பட்ட ஆட்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காக்கா. திகதியை மட்டும் எனக்கு ஆட்கள் வருவீனம் இந்த இதுக்கு வந்து எல்லாருக்கும் நான் நன்றி சொல்றேன். ஆட்கள் வருவீனமான எனக்கு அந்த ஆட்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து தரேன். போன் நம்பர் யார்கிட்ட தொடரும் எனக்கு இல்ல. நான் உங்களோட இதுல வந்து கதைக்கிற மட்டும்தான், வேற யார்கிட்ட தொடரும் எனக்கு இல்ல. அப்ப நீங்க தான் அதற்காக நான் சேர்றதுக்கான நீங்க நம்புறாங்க. இந்த முக்கியமான நம்பர்களை முக்கியமான ஆள் மட்டுமே பாவீங்க என்றால் வந்து இது உள்ளால காய்ச்சி என்றால் நல்ல பிரயோஜனம். லோஜியக்காக்கும் அதால பிரச்சனைகள் வரக்கூடும், அதை பார்த்து செய்யுங்க வந்து. நீங்க வேற மாதிரி தொடர்பு நல்ல நினைக்கிறேன். லோஜியக்கா நீங்க தொடர்புல வந்து உள்ளால காய்ச்சி கொடுங்க. மற்றது மைந்தனை எனக்கு ஒரு தெளிவுபடுத்துங்க. ஏன்னா இந்த கேடி அக்கா வந்து ஏதோ அவங்களோட அண்ணன் வந்து ஏதோ சிங்களத்துல வச்சு ஏதோ பிள்ளையா மாறி காய்ச்சன்னு அப்படி சொன்னீங்களா? இல்ல அவர் இல்ல இந்த அண்ணா அவங்களோட ஹஸ்பண்ட் அதாவது கணவர் வந்து கதைச்சிருந்தார், சிங்கத்துல கதைச்சிருந்தார். அக்கா என்னன்னா எனக்கு நேற்று அக்கா வந்து ஏகேடி பார்ட்டி மெம்பர்ஸ் வந்து சூ மீட்டிங் கொண்டு அரேஞ்ச் பண்ணி ஏதோ கதைச்சிருக்காங்க. அந்த பணத்தை குரூப் சூ மீட்டிங் நடந்திருக்கோம். நாங்கள் கனெக்ட் பண்ண முடியல, ட்ரை பண்ணினாங்க முடியல ஜூமுக்கு. அந்த சூ மீட்டிங்ல அவங்க வந்து கதைச்சுக்கிறாங்க. பேட்டா வந்து டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அர்ச்சுனா வந்து இஸ் லைக் மனநோயாளி என்றும் கோமாளி என்ற மாதிரியும் அவர் கதைச்சது. ஷான் அண்ட் மிஸ்டர் ஷான் அவர்கள் வந்து ஏகேடி பார்ட்டி ஐ திங்க் மிடில் ஈஸ்ட் கோஆர்டினேட்டர் ஷான் அவர்கள் வந்து இது சம்பந்தமா இப்படி ஒரு சிங்களத்துல இப்படி பேசினதா வந்து ஒரு தகவல் வந்திருக்குது, கேட்டுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் இஸ் ட்ரூ or not true I don't understand. பட் இது விஷயத்தை கிளியர் பண்ணணும் போது நின்றவங்க சொல்லியிருந்தாங்க இப்படி கதைச்சிருக்காரு அப்படி என்றும். அவர் வந்து முன்னுக்கு பின்ன முரணா கதைக்கிறார், நேரத்துக்கு நேரம் மாறி கதைக்கிறார். அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாம இருக்குது. அவர் வந்து ஒரு மனநோயாளி என்ற மாதிரியும் அது வந்து எதுக்கு 1 minute தம்பி, அது என்னன்னு சொன்னா அந்த யூடியூப் நியூஸ்ல வந்தது தானே. இவர் நீதிபதி என்று சொன்னா அவர் ஒரு பெரிய ஆள், அவர்கிட்ட இவர் மன்னிப்பு கேட்டது நார்மல், அது ஒன்றும் சீரியஸ் கிடையாது. அதுகளை வச்சு கமாண்ட் பண்ணி தான் ஒவ்வொன்ற கோத்து சும்மா தேவையில்லாம சொல்றாங்க. இல்ல நீதிமன்றப்படி கரெக்ட் பண்ணுவாங்க. பட் நான் இல்ல நாம ஒரு கருத்தை சொன்னேன். இல்ல கருத்து இல்ல அது போல நமக்கு அது சம்பந்தமான கரெக்ட் ஆகும். பட் என்ன சோரியா கோச்சிக்கொள்ள எங்க சில பிரச்சனை புரிஞ்சு கொள்ள கூடாது. அப்படி அங்க ஒன்றும் இல்ல, உங்களை நான் அவமதிக்கான யோசிக்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டுக்கொள்ளும். பட் என்னன்னா அது சில விஷயம் கரைக்க முடியாம இருக்கிறாங்க, அதான் மன்னிச்சு கொள்ளுங்க. இல்ல என்னன்னாக்கா இல்ல அதுதான் சொல்ல என்னன்னாக்கா இப்ப நாங்கள் ஆல்ரெடி நாங்க வந்து அந்த முதலே வந்து தெளிவாக சொல்லிட்டோம் அவங்களுக்கு என்ன இப்படித்தான் நடக்குது அப்படின்னு சொல்லி.